பாகிஸ்தானுக்கு விழுந்த அடி. சைலண்டாக சம்பவம் செய்த இந்தியா. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் அரிசி ஏற்றுமதியால கல்லா கட்டி வந்த பாகிஸ்தான் நம்ம நாடு எடுத்த ஒரு முடிவால இப்போ பின்னடைவை சந்திச்சிருக்கு. இதனால பாகிஸ்தான்ல அரிசி ஏற்றுமதி 40% வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்கு. பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டையும் சீண்டிக்கிட்டு இருக்கு. போன வருஷம் தான் பஹல்காம் தாக்குதலுக்கு நம்ம நாடு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பதிலடி கொடுத்தது. ஆனாலும் பாகிஸ்தான் திருந்தவே இல்ல. பாகிஸ்தான்ல இப்போ நிதி நெருக்கடி இருக்குது. அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் அதிகரிச்சிருக்கிறதோட பாகிஸ்தான் தொடர்ந்து சர்வதேச அமைப்புகள் கிட்ட கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் பாகிஸ்தான் அரிசி ஏற்றுமதி வழியா கல்லா கட்ட ஆரம்பிச்சது. நம்ம நாடு மாதிரியே பாகிஸ்தான்லயும் அதிக அளவுல அரிசி விவசாயம் செய்யப்படுது. இதனால பாசுமதி மாதிரியான பிற அரிசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு பணம் சம்பாதிச்சது. சர்வதேச அளவுல அரிசி ஏற்றுமதிக்கு நம்ம நாடு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தது. இது பாகிஸ்தானுக்கு சாதகமா மாறிச்சு. இதனால பாகிஸ்தான்ல இருந்து அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு பாசுமதி மாதிரியான பிற அரிசி ரகங்கள் ஏற்றுமதியாச்சு. பாகிஸ்தான் அரிசி ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் மாலிக் பைசல் ஜஹாங்கீர் சொல்றப்போ, பாகிஸ்தான்ல இருந்து பாசுமதி அரிசி மத்திய கிழக்கு நாடுகள் அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. பாசுமதி இல்லாத அரிசி பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்படுது. இந்த நாடுகளுக்கான அரிசி ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில தான் சமீபத்துல நம்ம நாடு அரிசி ஏற்றுமதிக்கான கட்டுப்பாட்டை தளர்த்துச்சு. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால வெளிநாட்டினர் பாகிஸ்தானை கைவிட்டுட்டு நம்ம நாட்டுக்கிட்ட அரிசியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரிசி ஆர்டருக்கான வரிகள் அப்புறம் வரி சலுகைகளை மத்திய அரசு அறிவிச்சது. இதனால வெளிநாட்டுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யறப்போ விதிக்கப்படக்கூடிய வரி வர்த்தகர்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதனால நம்ம நாட்டுல இருந்து வர்த்தகர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மறுபடியும் சர்வதேச சந்தையில நம்ம நாட்டுல உற்பத்தியான அரிசி நுழைஞ்சது. இதனால இப்போ பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அரிசி சதவீதம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. போன 7 மாசங்கள்ல சர்வதேச சந்தையில பாகிஸ்தான்ல அரிசி ஏற்றுமதி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நடப்பு நிதியாண்டோட முதல் 7 மாசத்துல பாகிஸ்தான்ல அரிசி ஏற்றுமதி 40.5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் புள்ளியியல் பணியகம் வெளியிட்ட டேட்டா படி பாசுமதி அல்லாத அரிசி ஏற்றுமதி 50.8% வரைக்கும் சரிஞ்சு $827.8 மில்லியன் இருக்குது. இதோட மொத்த அளவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 3.15 மில்லியன் டன்கள்ல இருந்து 2.0 மில்லியன் டன்களா குறைஞ்சிருக்கு. பாசுமதி அரிசி ஏற்றுமதியும் 6.62% குறைஞ்சு $477.7 மில்லியன் இருக்குது. பாசுமதி அரிசி ஏற்றுமதி 4,87,278 டன்கள்ல இருந்து 4,36,484 டன்களா சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.